தமிழ் கடவுள் அப்படின்னாவே வந்து கருணாநிதி தான். என்னை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும். முருகன்லாம் தமிழ் கடவுள் கிடையாது அப்படின்னா அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய பேர் வந்து இந்துக்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் வராங்க. ஆனா தமிழ் கடவுள்னு கருணாநிதி எப்படி சொல்றாங்க? இல்லை, தமிழ் கடவுள் கருணாநிதி எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஆபாச கடவுள்னு தான் சொல்லணும். யாரை பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆபாச கடவுள்னு சொல்லணும். நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும், அதை வீடியோ கூட இல்லை, காட்டுறேன் பாருங்க. அவர் எழுதின ஒரு புக்கு அது. அவர் நிறைய புத்தகம் எழுதி இதில் வாழ முடியாதவர்கள் இந்த புத்தகம் வாழ முடியாதவர்கள். இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வாழ முடியாதவர்கள். இதை யாராச்சும் முதல்ல அன்பில் பொய்யாமொழி மகேஷ் கிட்ட இந்த புக்கை திரும்ப காட்டுங்க. இதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாருன்னா, அதுல கேரக்டர், 2 கேரக்டர் அதுல காமிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க பேர் காந்தாரான ஒரு கேரக்டர், இன்னொரு பேர் சின்னசாமி. அப்பா மகள், இது 2 பேருமே அப்பா மகள். அப்பா வந்துட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். இது நான் சொல்றது 1991 இந்த கதை எழுதுனதாக அவர் சொல்றாங்க. அப்பா வந்துட்டு போலீஸ் கான்ஸ்டபிள், பொண்ணு வந்துட்டு அப்ப ஒரு 11 வயது இருக்கும் பொண்ணுக்கு. அப்பா வந்துட்டு திருமணம் முடிந்து அவர் அப்பாவுக்கு இப்ப 42 வயது நம்ம அதுல காட்டியிருப்பாங்க. அவங்க மனைவி இருந்து 10 வருடம் ஆகுது. அவங்க மனைவி இருந்து 10 வருடமாக அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ட்ரை பண்றாரு. பட் அவரால் பண்ணிக்க முடியல. ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த போலீஸ் வேலையில் அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது, கிம்பளமும் பெருசாக கிடையாதுன்னும் போது அவர் சம்பாதிக்கிறது வந்து வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியா போயிருது. அதனால அவர் ரொம்பவும் மிகவும் கஷ்டப்பட்டார். எதுக்கு? 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாரு. அதற்குள்ள பொண்ணு வந்து பூப்படையுது, பொண்ணு வந்து வயசுக்கு வந்துடுறா. ஸோ பொண்ணையை வச்சு காப்பாற்றணும், பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலையை அந்த குடும்பம் எட்டும்போது, அப்போ ஒரு நாள் இதை யோசிச்சுட்டே இருக்கிறார் அப்பா. யோசிச்சுட்டு அப்படியே நடந்து வராங்க. நடந்து வீட்டுக்குள்ள போறாங்க. யாரு? பொண்ணும் அப்பாவும் வீட்டுக்குள்ள போறாங்க. போகும்போது அப்பா என்ன பண்றாரு, அம்மா நீ போய் சமையல் பண்ணுமான்னு சொல்லி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இவர் வெளியில உட்காந்து ஒரு பீடி பிடிக்கிறாரு. யாரு? அந்த போலீஸ்காரர் ஒரு பீடியை பிடிக்கிறாரு. பாதி பீடி பிடிச்சிட்டு இருக்கும் போதே பொண்ணு வந்து அப்பாவை கூப்பிடுது. அப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்கப்பான்னு சொல்லுது. வரமா நீ இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ற, பீடியை பாதியை அணைச்சி வச்சுட்டு போறார். போன உடனே பொண்ணு சமைச்சு வச்சதை சாப்பிட்டுட்டு நீ படுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாசப்பட்டில் வந்து உட்காந்து திரும்ப அந்த பாதி பீடியை பிடிக்கிறார். அந்த பாதி பீடியை பிடிச்சிட்டு திரும்ப அவருக்கு ஒரு யோசனை, பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, நமக்கு பண கஷ்டமா இருக்கு, நம்மளால 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியல, இது எப்படிதான் நம்ம சரி பண்றதுன்னு ஒரு ஏக்கத்திலேயே அவர் என்ன பண்றாரு, போறாரு. அங்க வந்துட்டு ரொம்ப கிழிஞ்சி போன பாய் தான், பெருசா ஒன்றும் வசதி இல்லாத வீடு தான். பொண்ணு அங்கே படுத்திருக்கு. பொண்ணு வந்துட்டு ஒரு நெலிஞ்சா மாதிரி படுத்திருக்கு. இவர் பொண்ணு நெலிஞ்சா மாதிரி படுத்திருக்கேன்ற ஒரு சோகத்திலேயே இவரும் போயிட்டு பக்கத்தில் ஒரு பாயை போட்டு படுக்கிறார். அதை விளக்கப்பெல்லாம் திரி விளக்கு தானே, திரி விளக்க சின்னதாக வச்சுட்டு அவர் போய் படுக்கிறார். படுக்கும் போதே அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் போது, என்ன இப்போ இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா, இந்த கஷ்டத்திலே நம்ம வாழ்க்கை போயிருமா அப்படின்னு யோசிக்கும் போதே பக்கத்துக்கு படுத்திருக்கிற பொண்ணு மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருதான். அந்த ஈர்ப்பின் மூலமாக அவர் என்ன பண்றாரா, பொண்ணு மேல கையை போடுறாராம். பொண்ணு மேல கையை போட்டு மெதுவாக தடவுகிறாராம். தடவுட உடனே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சங்கடம் ஏற்படுதான். சங்கடம் ஏற்பட்ட உடனே அப்பாவுடைய கையை இறுக்கி பிடிச்சிக்குதான் அந்த பொண்ணும். ஏன்னா அவளும் அதுல என்ன சொல்ல வராரு கருணாநிதி அவர்கள்னா, பெண்ணும் வந்துட்டு அவ ஏக்கத்துல இருந்தா, அப்பாவும் ஏக்கத்துல இருந்தாங்க. அதனால 2 பேருமே வந்துட்டு அங்க நைட்டு தவறு பண்ணிடுறாங்க. எப்படி? அப்பா வந்து பெண்ணை வந்துட்டு ஆபாசமா தொடுறாராம், அதுக்கு பெண்ணும் அக்செப்ட் பண்றாளாம். 2 பேருமே அங்க வந்துட்டு அது எப்படி எழுதியிருப்பாருன்னா, காதல் ரசம் சொட்ட சொட்ட, காமம் ரசம் சொட்ட சொட்ட எழுதியிருப்பார். அதை படிங்க. அதாவது திமுக இருக்கக்கூடிய அப்பாக்களும் திமுக இருக்கக்கூடிய மகள்களும் தயவு செஞ்சு இந்த கதையை படிங்க வாங்கி. அதாவது அன்பில் பொய்யாமொழி மகேஷ் படிக்கணும். ஏன்னா அவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு மாணவர்கள் செய்யணும்னு விரும்புறாங்களா? அப்போ அந்த நைட்டு முடிஞ்ச உடனே காலையில எந்திரிக்கிறாங்களாம். அப்பா வழக்கம் போல உட்காந்து பீடி பிடிச்சிருக்கா. அப்போ பொண்ணு வந்து பார்த்துட்டு அப்பாவை பார்த்துட்டு வெக்கப்பட்டு ஓடுதான். எதனால கதை எழுதிருக்கிறீங்க? இவரை போய் நீ வந்துட்டு தமிழ் கடவுள், தமிழகத்தின் கடவுள், எங்களை பொறுத்தவரைக்கும் இவர் தான் முருகப்பெருமான் நீ சொல்றிய, வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் சோறு திங்கிற, வேற ஏதாவது திங்கிற, கேள்வி வருமா வராதா? இப்படி ஒரு ஆபாசமான கதை எழுதுறவரை தமிழகத்தின் தலைவர்னு சொல்றிய, அப்போ தமிழக குடும்பங்கள்லாம் இப்படிதான் நாசமா போகணுமா? ஏன்னா பணம் இல்லைனாக்கா பெத்த பெண்ணையே வந்து கற்பழிப்பியா? நீ கற்பழிப்பு இல்லை, அந்த பொண்ணு சேர்ந்து இவர் கூட இணங்கி பண்ண மாதிரி ஒரு கதை எழுதுறன்னு சொன்னா உன்னுடைய மனதில் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான எண்ணம் ஓடிட்டு இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தானே தமிழகத்துல போயிட்டு இருக்கு. திராவிட ஆட்சிகள் இருந்தால் அப்படிதாங்க போயிட்டு இருக்கும். இந்த திராவிட ஆட்சி இருக்கும் வரை ஒழுக்கம் என்பது சுத்தமா இருக்காது. ஏன்னா இவங்க பெரியார் என்ன சொல்றாரு, இப்ப பெண்கள் எல்லாருமே கர்ப்பப்பையை எடுத்துருங்க, நீங்கள் வந்துட்டு யாரு கூட வேணாலும் உறவு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆசைகளை நீங்க உள்ள போட்டு அடக்கி வைக்காதீங்க
அது சகோதரியாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தால் யாரு கூட வேணாலும் உறவு வச்சுங்க தானே பெரியார் சொல்றாரு. அப்ப பெரியாரை பின்பற்றக்கூடியவங்க எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட கொச்சியான கதைகள் தான் எழுதுவாங்க. அதாவது பெரியாராவது வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டார். ஆனா இவர் எழுதின கதையில பாத்தீங்கன்னாக்கா பெத்த மகளே இவர் காம இச்சைக்கு ஈடுபடுத்துற ஒரு கதை எழுதிருக்கிறாருன்னு சொன்னா, எந்த அடிப்படையில அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இவரை தமிழின கடவுளாகவும் இவர்தான் எங்களுக்கு முருகப்பெருமானும் சொல்றாருன்னா, என்னையா இது என்ன நடக்குது தமிழ்நாட்டுல, என்ன நடக்குது கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இவர் இப்படிப்பட்ட கதை எழுதினாரா இல்லையான்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்னமோ கருணாநிதி தான், ஸ்டாலின் தான், உதயநிதி தான்ங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. தயவு செஞ்சு அந்த நிலைப்பாடை மாத்திக்கங்க. இவர் தயவு செஞ்சு இவருடைய பழைய புத்தகத்தெல்லாம் படிங்க. இவர் எழுதின புத்தகங்கள், இவர் எழுதின கட்டுரைகள், இவருடைய ஆபாசமான பேச்சுக்கள், ஆபாசமான காம ரசம் சொட்ட சொட்ட எடுக்கப்பட்ட கதைகள் எல்லாம் தயவு செஞ்சு படிங்க. படிச்சீங்கன்னாக்கா அடுத்த நொடி நீங்க திமுக இருக்க மாட்டீங்க. ஒரு நொடி நீங்க திமுக இருக்க மாட்டீங்க, திமுக விட்டு வெளில வந்துருவீங்க. பாஜகவுடைய பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கதையெல்லாம் எழுதியிருக்காரு, அவர் கவிதைலாம் எழுதியிருக்காரு. ஆனா ஒரு இடத்துல கூட ஆபாசம் இருக்காது. அதுல வந்து வரலாறு இருக்கும், காமெடி இருக்கும். ஆனா இவர் எழுதின எதனா ஒரு விஷயத்துல சொல்லுங்க பார்க்கலாம். இவர் எழுதின அனைத்து கதையிலுமே ஆபாசம் இருக்கு, காமம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபரை நீ தமிழக முருக கடவுளோட ஒப்பிட்டு இந்த மனுஷன் பேசுறாருன்னு சொன்னா, நீ எல்லாம் என்ன சோத்த திங்கிற வேற என்ன திங்கிறியா? ஒரு கல்வி அமைச்சர். அப்ப உங்ககிட்ட மாணவர்கள் என்ன கத்துப்பாங்க? இவர் தான் கடவுளை. ஒரு புக்கை போய் படிங்க, அப்ப மாணவர்கள் காரி துப்புறாங்களா இல்லையான்னு தெரியும்.